குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் பேக். இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே வந்து ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். கிளியர்? நெவர் டேக் எனி ட்ரேட் வித்தவுட் ப்ராப்பர் லேர்னிங். ப்ராப்பர் லேர்னிங் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இட் கேன் வாஷ் அவுட் யுவர் அக்கௌண்ட். ஓகே. யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். 1 ஆர் 2 டேஸ் உங்களால் எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. யூ நீட் அட்லீஸ்ட் 1 வீக். பேஷன்ஸ் இருந்தால் மட்டும் பாருங்கள். இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி பேஷன்ஸ் ப்ளீஸ் ஸ்கிப் அண்ட் சி யுவர் ஃபேவரட் வீடியோஸ். ஓகே. இது எந்த வித ஃபோர்ஸும் கிடையாது. இட் இஸ் அப் டு யுவர் சாய்ஸ். பட் யாரெல்லாம் இஃப் யூ ஆர் வெரி சின்சியர் ப்ளீஸ் ஃபாலோ 1 வீக். தென் ஆஃப்டர் யூ சப்ஸ்கிரைப். அதர்வைஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ சப்ஸ்கிரிப்ஷன். No subscription because I am here to give my opinion on the market. ஓகே. நியூஸை பார்த்துட்டு இதனால இப்படி விழுந்தது அதனால அப்படி போச்சு. அந்த மாதிரி எந்த ஒப்பீனியன் நான் கொடுக்கல. ஐம் பியூர் அண்ட் பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். நான் கொடுக்குற லெவல்ஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம லெவல்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கில் என்ன நடந்தது கிளியர் கட். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். வாட் ஹேப்பன் வித் த ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பார்ப்போம். பாருங்க உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட சார்ட். நிஃப்டி என்ன பண்ணுச்சுன்னு பாருங்கள். நிஃப்டி என்ன பண்ணுச்சு நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் இங்கே இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு. இந்த இடம் வந்துச்சு பட் இட் நெவர் ஹோல்டட் திஸ் ஏரியா. இது என்ன ஆச்சு, ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்த மட்டும் பிரேக் ஆயிடுச்சு. இது பாருங்கள், இந்த என்னோட பாக்ஸ் ஜோன் கீழே க்ளோஸே ஆகலை. கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். பாக்ஸ் ஜோன் கீழே எங்கேயாவது ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து கீழே க்ளோஸ் ஆச்சா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு வர இடத்துல நான் வந்து புட் சைட் போயிருப்பேன். இட் நெவர் டிட் தட். ஓகே. என்னோட ஸ்பெஷல் ஜோனில் பையிங் நடந்தது. அப்போவும் நான் சொன்னேன், படித்து சொன்னேன். மேலே போகும்போது நின்று தான் போவோம். ஒரு மூமெண்ட் வராது. இதுக்கு மேலே மார்க்கெட் எப்போ சஸ்டெயினே அதோட பிரேக் அவுட் ஆகுதோ அங்கே தான் நீங்கள் பை பண்ணணும். யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க ப்ளீஸ் கமெண்ட். மார்க்கெட்டில் ஆக்சுவலான மூவ் நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பட்டு மார்க்கெட் கீழே வரும். பை சான்ஸ் பையிங் நடக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் நடக்கணும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகல பாருங்கள். நல்லா இந்த கேண்டிலை வாட்ச் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு இந்த என்னோட லெவலில் ஒரு சப்போர்ட் கூட எடுக்கல. நல்லா பாருங்கள். ஒரு கேண்டில் டச் பண்ணிட்டு இங்கே போயிருந்ததுன்னா டெஃபினட்டாக நானே கால் சைட் போயிருப்பேன். பட் இட் நெவர் டிட் இட். மார்க்கெட் டச்சே பண்ணலை. மேலே இருந்து போச்சு. இங்கே பாருங்க. பட் இங்கே என்ன நடந்தது பாருங்க. நல்லா பாருங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. மார்க்கெட் வந்தது போச்சு அண்ட் இது பாருங்க. இந்த பர்டிகுலர் கேண்டில் பாருங்க என்னோட லெவலை டச் பண்ணியிருக்கு. வென் திஸ் ஹேப்பன்ஸ் ஐ கோ ஃபார் அ பிரேக் அவுட் ட்ரேட் அப் டு ஹியர். இந்த பிரேக் அவுட் ட்ரேட் எது வரைக்கும் நம்ம போச்சு. திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 23,000 கேரி பண்ணது 23,094 வரைக்கும். கிளியர்? 23,000 23,094 which is approximately 94 points. நான் உங்ககிட்ட படித்து சொல்கிறேன். செட்டப்பில் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி நான் சொன்னேன் மார்க்கெட்டில் இதுக்கு மேலே சஸ்டெயினும். அது மோர் ஓவர் பாருங்கள். சரி ஒன்றே யோசிப்பீங்க. சரி இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாமே. எப்படி சார் எடுப்பீங்க? மார்க்கெட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. டைம் என்ன பாருங்கள். இது வந்த டைம். நீங்கள் இதை பார்க்க போனீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3 மணிக்கு மேலே எந்த ட்ரேட் நீங்கள் எடுப்பீங்க சொல்லுங்கள். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 3 o'clock ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மார்க்கெட் இன்னும் 15 நிமிஷத்தில் உங்களுக்கு நார்மலாக அடுத்த டே உங்களோட இதெல்லாம் ஓஐ எல்லாம் பில்டப் ஆகும். இன்னும் 15 நிமிஷம் மார்க்கெட்டே முடிய போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரேட் எடுப்பீங்க? காலையிலேருந்து எடுக்க ட்ரேடாக இப்போ இங்கேருந்து உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்க போகுது. கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க நம்மளோட நாலேஜை. ரைட்? ஓகே ஃபைன். ஆரம்பத்தில் நடந்து பாருங்க. ஆரம்பத்தில் சூப்பரான ரிஜெக்ஷன் அண்டர்ஸ்டுட். மார்க்கெட் கீழே வந்தது. எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தது. இவ்வளோ நேரம் மார்க்கெட் நான் மேலே போல கீழே வர இங்கேயே கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரி அந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கணுமா? நான் உங்ககிட்ட சொன்னேன். நேற்று விட திரும்ப போய் பாருங்கள். க்ரூஷியலாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கன்ட்டு. எத்தனை பேர் இதை வாட்ச் பண்ணீங்க? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க? ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்? ஓகே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நான் இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஓகே வாங்க நாளைக்கு ஒன்றா லெவல் பார்ப்போம். முக்கியமான விஷயம் ஒய் எதனால் இது ஒரு சான்ஸ் இருந்தது. பிகாஸ் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆசைப்பட்றேன். நான் சொல்லலை. ஃப்ரம் த மின்ட். ஓகே லைவ் மின்ட் நியூஸ் பேப்பரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னீங்கன்னா
சைனால ஒரு டீப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் 2 டேஸ் முன்னாடி தான் அவங்க போட்டாங்க. அந்த ஏஐ நார்மலா பாருங்க, நீங்க ஏஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஏஐ இருக்குது. விச் இஸ் கால்ட் ChatGPT. ஓகே. ChatGPT. NVIDIA கம்பெனி அமெரிக்கால ஒன் ஆஃப் த டாப் நல்லா செம்மையா யூ நோ வெரி ரன்னிங் ஹை இதில ஓடிட்டு இருக்க ஸ்டாக் அவங்களது ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கம்பெனி இது. எவ்ரிடே ஒரு ஹையர் சர்க்யூட், ஹையர் பிரேக் அவுட் போயிட்டு இருக்குது. ஸோ NVIDIA கம்பெனிக்கு ஈக்குவலா இவங்க ஒரு ஏஐ, அதாவது ChatGPTக்கு அகைன்ஸ்டா ஒரு ஏஐ இவங்க சைனா லான்ச் பண்றாங்க. நார்மலா ChatGPT யூஸ் பண்ணணும்னா நீங்க யூ ஹேவ் டூ பே சம் மனி டூ யூஸ் இட் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஹவெவர் சைனா ஓப்பன் பண்ணது என்னன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னால அப்ராக்ஸிமேட்லி 1 ட்ரில்லியன் ரூ. 2 இல்ல, 1 ட்ரில்லியன் ஆஃப் யுஎஸ் டாலர் மார்க்கெட் லூஸ் பண்ணியிருக்கு. ஓகே. பிகாஸ் ஆஃப் சைனீஸ் டீப் வெப் ஏஐ. ஓகே. ஸோ ஃபார் மோர் இன்ஃபோ நீங்க போய் கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இது நம்ம நேத்து நடந்த ஒரு விஷயம் தான். பட் இது மாரி பட் இன்னைக்கு மார்க்கெட் ஏன் மேல போச்சுன்னு தெரியல. நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். மார்க்கெட்ல இன்னமும் புட் சைட்ல தான் இருக்கு. மேல போனா எந்த அ இதுக்கு மேல போனா நீங்க ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் நோபடி ஹேட் ஃபாலோட் இட். யாரும் நீங்க ஃபாலோ பண்ணவே இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, யாரும் ஃபாலோ பண்ணல. சொன்னத யாரும் கேட்கல. மேல போகும், உங்கள ட்ராப் பண்ணுவாங்க. அப்பவும் சொன்னேன். மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட்ல ஒரு பெரிய டிப் வரும். அதுக்கப்புறம் தான் 1000 பாயிண்ட் வரும்னு. ஆனா மார்க்கெட் டிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூவ் குடுத்து, உங்கள ட்ராப் பண்றதா பண்ணிட்டு, ஒரே ஒரு 1/2 மணி நேரத்தில நாளுக்கு எவ்வளோ தூரம் மேல ட்ராவல் ஆச்சோ, அப்படியே இறங்கி வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ எத்தன பேர் ட்ராப் ஆயிருப்பாங்க? ஏன் ட்ராப் ஆயிருங்க? நல்லா யோசிச்சு கொஞ்சம் யோசிங்க. உலகமே பையிங் மேல போயிட்டுருக்கு. எல்லாரும் வாங்குறாங்க. எல்லாரும் என்டர் பண்றாங்க. எவரிபடி இஸ் பையிங், பையிங், பையிங். உங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் கீழ இருக்கும். ஸோ ஹையர் லிக்விடிட்டி இஸ் அட் த டவுன் சைட். ஸோ மார்க்கெட் லிக்விடிட்டி கிராப் பண்ண கீழ வந்தது. அண்ட் எல்லாரோட லிக்விடிட்டி கீழ இருந்தனால மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் லாஸ்ட் 1/2 அன் ஹவர்ல வச்சு செஞ்சுருச்சு. ஓகே. ஓகே. ஃபைன். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, "சார் மார்க்கெட் வந்து எல்லாம் நம்ப முடியல. திடீர்னு மேல போகுது, திடீர்னு கீழ வருது. ஏன் மேல போகுது? ஏன் கீழ வருது? வி டோன்ட் நோ. தேர் ஆர் சர்டைன் ரீசன்ஸ்." ஓகே. மார்க்கெட் என்ன வேணா பண்ணட்டும். நீங்க மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? சிம்பிள் லாஜிக்ஸ். என்னோட லெவல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் பி இன் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ஓகே. டன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான நாளைக்கு உண்டான லெவல். தட் மீன்ஸ் 29க்கு நீங்க எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ உங்க முன்னாடி இருக்குது நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நிஃப்டியோட அப்சைட் பாக்ஸ் ஒன்று எழுதிக்கோங்க. 23,120 அண்ட் 23,108. அதே மாதிரி டவுன் சைடு என்னது? ஜஸ்ட் வாட்ச் இட். ஸோ டவுன் சைடு வந்து 22,832 அண்ட் 22,799. ஓகே. 799. இது வந்து டவுன் சைட் டார்கெட், தென் அப் சைட் டார்கெட். ஓகே. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன். நல்லா பாருங்க. நான் சொல்றது கேப் டவுன். நான் எக்ஸ்பெக்டேஷன் கேப் டவுன். சப்போஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா, சொல்றேன் பாருங்க. சப்போஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் ஆச்சுன்னா, நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த கேப், இந்த பாக்ஸ் இல்ல இந்த லெவல் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா, மார்க்கெட் இங்க வரும். இந்த பாக்ஸ்ல இருந்து எப்ப இந்த பாக்ஸ்க்கு மேல, அதாவது 22,857 சஸ்டெயின் ஆகுதோ, மார்க்கெட் ஒரு கால் சைட் போகும். விச் வில் கோ அப் டூ ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,955, செகண்ட் டார்கெட் 23,000, திரும்ப ஒரு புல் பேக் எடுக்கும். அகைன் எப்ப இத பிரேக் ஆனா மட்டும் தான் 23,009 பிரேக் ஆனா மட்டும் தான் நம்மளோட அப்பர் சைட்ல இருக்க இப்ப சொன்ன அந்த பாக்ஸ் ஜோனுக்கு போகும். நம்மளோட ஸ்பெஷல் ஜோன். ஓகே. FIDA ஜோன் போகும். இல்லன்னா போகாது. கிளியர்? ரைட்? ஓகே. ஸோ நீங்க சொன்ன பாக்ஸ் ஜோன் இல்ல சார், இது லெவல்ஸ். நான் பாக்ஸ் போட்டிருக்கனால உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கக்கூடாதுனால நான் வந்து பாக்ஸ்ல போட்டு சொல்றேன். அதர்வைஸ் திஸ் ஏரியா இட்செல்ஃப் இஸ் a வெரி பவர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. விச் இஸ் வெரி லாங் இதுல டெரைவ் பண்ண ஒரு விஷயம். ஓகே. சப்போஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் இதுக்கு கீழ மட்டும் ஆயிருச்சு. இல்ல பிரேக் ஆச்சோ, இதுக்கு கீழ இருந்து இது சஸ்டெயின் ஆகுது. எப்போ 799 கீழ வருதுன்னா, market will give a fantastic put side move which is ends up to 22,645. எழுதிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 799 மட்டும் கீழ போனச்சா 645 யாராலையும் இந்த டார்கெட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இட் இஸ் ஷோர். ஃபனி? ஓகே. வெரி நைஸ். ஸோ 22,645 சப்போஸ் அதையும் பிரேக் ஆச்சுன்னா தெர் ஆர் ஹை சான்ஸ் திரும்ப 22,359. ஓகே. ஸோ ஓகே டன்.
ஸோ கேப் டவுன் ஆனா இது. ஸோ கேப் அப் ஆயிருச்சு. என்ன பண்றது? கேப் அப் ஆச்சுன்னா உடனே பாருங்க இந்த லெவல்ல என்ன நடக்குது. ஸோ இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் அகைன் இட் வில் ஃபால் விச் இஸ் அகைன் 23,009 அண்ட் செகண்ட் டார்கெட் 22,955 ஒரு புல் பேக் 22,955 உடைச்சதுன்னா டெஃபினட்டா வில் கெட் டு 22,857 அண்ட் ஃபாலோட் பை அவர் பாக்ஸ் ஜோன் வந்துரும். நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு வந்து ட்ராப் பண்றது கூட எதனால நான் 2மே சொல்றேன் பாருங்க. நாளைக்கு ட்ராப் பண்றது கூட திடீர்னு கேப் அப்ல வந்துரும். கேப் அப் பண்ணிட்டு நோ டென்ஷன். நமக்கு தான் நம்மளோட செட்டப் கிளியரா இருக்கு. ஸோ திஸ் செட்டப் இந்த செட்டப் மூலம் தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இது கீழ சஸ்டெயின் ஆனா தான் நான் புட் சைட் போவேன். இல்லன்னா போமாட்டேன். சிம்பிள் செட்டப் டன். சப்போஸ் இதுக்கு மேல போயிருச்சு. இல்ல உடைச்சிட்டு போயிருச்சோ, இல்ல இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிருச்சு. எதுக்கு 23,135 மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஓகே. தென் ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 23,228 அண்ட் செகண்ட் டார்கெட் பாருங்க 23,300 அண்ட் 348 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. 23,228 ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் அனதர் வந்து 23,330 348 330 348 ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ். ஓகே டன். நான் எதுவும் சொல்லல இதுக்கப்புறம். மார்க்கெட்ல இது சான்சஸ் இருக்கு. மேல போகல மார்க்கெட் எனி பவுன்ஸ் திங்க் ஒன்லி ஃபார் த செல்ஸ். ஓகே. இன்னும் அது பையிங்ல வரல. ஓகே டன். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஓடி போய் ட்ரேட் எடுத்துறாதீங்க. யில் பி இன் அ பிகர் லாஸ். ஓகே. வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் டைரக்ஷன் பாருங்க. தென் கோ ஃபார் அ ட்ரேட். அதர்வைஸ் என்னோட செட்டப் இஸ் வெரி கிளியர். இங்க வந்தா தான் நான் என்டர் பண்ணுவேன். இல்லன்னா நோ என்ட்ரி. நோ என்ட்ரி. நோ ப்ராப்ளம். மார்க்கெட் இங்கேயே ஆடட்டுமா? ஆடட்டும் ஃபுல் டே. லெட் இட் பி சைட்வேஸ். ஓகே. லெட் இட் பி சைட்வேஸ். இன்னைக்கு ட்ரேட் எடுக்க மாட்டேன். டெய்லி ட்ரேட் எடுக்கணுமா என்ன? ட்ரேட் எடுத்தே ஆகணுமா? ஸோ நெவர் ஹேவ் திஸ் ஹேபிட். ஓகே. ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நான் வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன நடந்து பாருங்கள். கிளியர் கட்டாக சொல்லுது என் பாக்ஸ் ஒன் பாருங்கள். நல்லா பாருங்கள் என் பாக்ஸ் இந்த லெவல். நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? இதுக்குள்ளே இருக்க வரையும் கஷ்டம் தான். எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் மூவ் இருக்கும்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்தது. மார்க்கெட் இங்கே வந்துட்டு இதோட மூவ் பிரேக் அவுட் கொடுத்தது. ஓகே. கேவ் வெரி குட் பிரேக் அவுட். ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே நான் ஒரு வந்துச்சு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. வென் டு த ஃபர்ஸ்ட் டார்கெட். ஆல்ரெடி நான் சொல்லுவேன் கேப் அப் எடுத்துருச்சுன்னா கூட இந்த இடம் சப்போர்ட் எடுக்கணும்னு. எப்போ இந்த இடம் சப்போர்ட்டே எடுக்கலையோ என் லெவலில் தட் இஸ் எ ட்ராப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட்டே எடுக்கல என் லெவலில். இல்லாட்டி என் லெவலில் இங்கே பாருங்க இங்கே சப்போர்ட் எடுத்ததா தென் ஐ கேன் கோ ஃபார் இட். ஓகே பாருங்க இதுக்கப்புறம் எங்கே எடுத்துருக்கணும் உங்களுக்கு எங்கே எடுத்துருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக இட் ஷுட் கோ அப் டு த என்னது மேலே இருக்க டார்கெட். ஆனால் ஹவவர் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பேங்கிங் செக்டர் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. நம்ம டீம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். ஓகே. ஸோ பேங்கிங் செக்டர் நல்லா இருந்தனால வி கேவ் 2 கால்ஸ் இன் பேங்க். ஒன் இஸ் ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் இஸ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் போத் கேவ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் மூவ். வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் மூவ். ஓகே. பேங்கிங் செக்டர் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓகே. அதர்வைஸ் நிஃப்டி இஸ் ஸ்டில் இன் வீக். புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் ஒரு மூவ். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு. யாரெல்லாம் இந்த லெவல் இந்த பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுத்தீங்கன்னோ டெஃபினட்டாக இட் கேவ் அ வெரி குட் மூவ் அப் டு ஹியர். கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த ஒரு லெவல் எடுத்துக்கோங்க. 48 700ன்னே வைங்க. 700 to 49 200 we gave a around 500 points which is around 500 points plus அங்க ஒரு 94 594 பாயிண்ட் நம்ம வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ண கொடுத்தது இன்னைக்கு. ஸோ எத்தனை பேர் பாசிட்டிவா நீங்க ட்ரேட் எடுத்தீங்க இல்ல ஜஸ்ட் வாட்ச் பண்ணீங்கன்னு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சியே ஆகணும். என்னன்னா மார்க்கெட் டைரக்டா மேல போகணும்னா உடனே மேல போயிடாது. இட் நீட்ஸ் ஒரு புல் பேக். தென் அகைன் இட் கோ ஃபார் அ டிஸ்கவுண்டட் பிரைஸ். அகைன் ஒரு பையிங் வரும். அகைன் இட் வில் பிரேக் த ஹை. இப்படிதான் போகணுமே தவிர ஸோ மார்க்கெட்ல பாருங்க என்ன பண்ணிருக்கு. ஒரு பெரிய கேப் எடுத்து இதுக்கு இவ்வளோ பெரிய என்ன நடந்தது ராத்திரியா எல்லாரும் வந்து இந்த இடத்த ட்ராப் பண்ண வச்சு நான் மேலே போறேன்னு சொல்லிட்டு ஒரே கேண்டல் என்ன சொல்றது பார்க்க போனீங்கன்னா 5 10 15 20 20 நிமிஷத்துல இதோட 50% மூவை கவர் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணிருச்சு. திஸ் இஸ் கால் த ரியல் மார்க்கெட். ஓகே. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதை பற்றி அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை நோட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி இது நாளைக்கு உண்டான லெவல் அப்சைட் இஸ் 49,310 அண்ட் 49,245 254 சாரி 49,254. ஓகே. ஸோ டவுன் சைட் லெவல் என்னன்னு பாருங்க. டவுன் சைட் லெவல் எழுதிக்கோங்க. ஓகே. டவுன் சைட் FIDA zone which is 48,467 and
48, 421. ஸோ இது 2 ஜோன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஜோன்ல லெட் லெட் போத் எஃப்ஐ அண்ட் டிஐ ஃபைட். ஓகே. நீங்க இவ்வளோ போய் தலைய குடுத்துறாதீங்க. தலைய குடுத்துட்டீங்கன்னா, அவங்க 2 பேர் சண்டையில நீங்க மாட்டிப்பீங்க. ஓகே. ஸோ நெவர் எவர் ட்ரை டூ ட்ரேட் இன் திஸ் லெவல். டெஃபினட்டா எந்தா ஒரு பக்கம் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். வில் ட்ரேட் இன் தட் மொமெண்டம். டில் தட் வி வில் வெயிட் ஃபார் த ட்ரேட். அன்டில் அன்லெஸ் வி கெட் எ குட் நான் முதலே சொல்லியிருந்தேன். திரும்ப திரும்ப அந்த வீடியோ போய் பாருங்க. நேத்து போட்ட வீடியோல கிளியரா சொல்லியிருந்தேன். இட் இஸ் காஷன். கீழ ஒரு டிப் வந்துட்டு தான் மேல போகும். காஷனா இருங்க, காஷனா இருங்கன்னு நான் சிம்பாலிக்கா சொன்னேன். ஏன்னா ஓப்பனா நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம YouTubeல நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் மெனி பீப்பிள் ஆர் வாட்சிங். நாளைக்கு செபியே நம்மள வந்து ஏன் ஒய் யூ ஆர் சேயிங் லைக் திஸ், லைக் தட்ன்ற மாரி ஒரு நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நெவர் வில் டூ தட். ஓகே. ஸோ இன்டைரக்ட்டா உங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சேன். பட் ஸ்டில் புரிஞ்சவங்க வெரி குட். புரியாதவங்க டெஃபினட்டா அவங்களுக்கும் வி ஆர் கிவிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு வாட்ச் த வீடியோ. வீடியோ ஓட்டாம பாருங்க. ஓட்டாம பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் ஓட்டாம பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவரிதிங். ஆனா, ஒரு நாள் நீங்க ஓட்டி பார்த்துட்டீங்கனாலும் அந்த 1 வீக்ல யூ வில் நெவர் ஏபிள் டூ பி எ குட் ட்ரேடர். மேபி உங்க வீடியோ ஒரு 20 மினிட்ஸ் இருக்குமா? உங்களோட 24 ஹவர்ஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் குடுத்து, நீங்க நீங்க பார்த்தா மட்டுமே தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். இல்லன்னா புரியாது. ஸோ வாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னது? கேப் டவுன். ஓகே. ஸோ கேப் டவுன் ஆயிருக்கா? வெல் அண்ட் குட். நோ ப்ராப்ளம். இந்த லெவல பாருங்க. இந்த லெவல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் திரும்ப இட் வில் கோ ஃபார் அப். ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க சப்போர்ட் எடுத்துட்டு போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 48, 863. ஸோ 863 மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, அகைன் இட் வில் கோ டூ 49, 251. இது வந்து இருக்குது. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் எனக்கு தெரியுது. ஹவெவர் ஹவர் நிஃப்டில என்ன தெரியுது பாருங்க. நிஃப்டில என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ நிஃப்டில கிளியர் கட்டா ஒரு விஷயம் தெரியுது. மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, நிஃப்டி வில் பி இந்த இடத்துல சஃபோகேட் ஆகும். இந்த ஒண்ணு இங்க இருக்கணும், இல்ல இங்க இருக்கணும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு டார்கெட்ஸ், மூவ்ஸ் கிடைக்கும். இல்லன்னா கிடைக்காது. ஆனா தப்பி தவறி 784 உடைச்சுச்சுன்னா, 645 பெரிய டார்கெட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஓகே. ஸோ கமிங் பேக் டு அவர் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டில கிளியர் கட்டான ஒரு விஷயம். மார்க்கெட் இங்க வந்துச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 48,863 ஃபாலோட் பை 49,251. சப்போஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் ஆயிருச்சு. இது கீழ ஓப்பன் ஆச்சு பாருங்க. நல்லா பாருங்க. இட் ஷுட் பிரேக் 48,321. எப்ப இந்த 320 ஒர்க் ஆச்சுன்னா, ஐ வில் டெஃபினெட்லி என்டர் ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 48,068. இந்த டார்கெட் வரும். 321 கீழ போச்சுன்னா 48,068. நாள பாருங்க. என்ன டார்கெட்ஸ் நான் குடுக்குறேன் பாருங்க. இட் வில் பி வெரி ஆசம். ஓகே. அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 47,839 அண்ட் 47,839 அப்புறம் தேர்ட் டார்கெட் ஐம் கிவிங் 47,479 வரைக்கும் உங்களுக்கு நான் டார்கெட் டவுன் சைடில் கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க. 48,321 எங்க இருக்கு? 48,479 எங்க இருக்கு? அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 பாயிண்ட் கீழே டவுன் சைடில் நான் உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன். ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு த மார்க்கெட் மூவ்ஸ். ஓகே. இல்லைன்னா இது என்ன பண்ணும்? பேங்க் நிஃப்டி சேம். இது பாருங்க. இங்கேயும் இருக்கு, மூவ் இருக்கு, இங்கே இருக்கு. பேங்க் நிஃப்டி குட் பி வாலடைல். முதல்லே சொல்லிட்டேன். ஹவர் நிஃப்டி என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நிஃப்டி வில் பி கொஞ்சம் மெதுவா பார்த்துட்டு ஒரு டைரக்ஷனில் போகும். ரைட். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த புட் சைட்ஸ். ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் ரைட். ஓகே. சேம் டு சேம் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 48,443 வில் கோ டு இந்த லெவல். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா அகைன் இட் வில் ஃபால் டு 48,860 அண்ட் திஸ் லெவல். ஓகே. சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ 650லேருந்து போனால் ஒரு 980 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. இல்லைன்னா இந்த டார்கெட் உங்களுக்கு கிடையாது. மார்க்கெட்டில் பாருங்க. இதையும் உடைக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஏரியா உடைக்கணும். அதாவது எஃப்ஐடிஐ ஜோனையும் கிராஸ் பண்ணணும். அகைன் ஃபர்ஸ்ட் லெவலையும் உடைக்கணும், செகண்ட் லெவலும் உடைக்கணும். இதுக்கப்புறம் நான் வேணா ஒரு பையிங் போவேன். 650க்கு மேலே ஒரு பையிங் போனால் 980 வரைக்கும் ஒரு பையிங் போவோம். அதர்வைஸ் ஐ வில் நாட் கோ ஃபார் எனி பையிங் ஃபார் டுமாரோ எஸ்பெஷலி. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் பார்க்கலாம். பிகாஸ் கேப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா 1, 2, சப்போர்ட் எடுத்தா 1, 2. ஸோ இதுதான் உங்கள் டார்கெட்ஸாக இருக்கும். பை சான்ஸ் இது கீழே உடச்சிச்சுன்னா டெஃபினட்டாக வில் கோ ஃபார் அ வெரி குட் மூவ். பிகாஸ் அவர் லாஸ்ட் இஸ் 47,479. அதை மட்டும் உடச்சதுன்னா மார்க்கெட் வில் கோ ஃபார் அ 46,447. இன்னும் 1000 பாயிண்ட் இன்னமும் கீழே விழும். ஸோ மேபி இன்னைக்கு ட்ராப் பண்ணுறதை பார்த்தாலே நான் நினச்சேன் பெருசாக 1000 பாயிண்ட் கொடுத்துட்டு 2000 பாயிண்ட் உங்களை ட்ராப் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். மேலே 1000 பாயிண்ட் மூவ் ஆச்சு. கீழே டக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்துருச்சு. ஸோ ஸ்மார்ட்டாக இருங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அவசரப்பட்டு ட்ரேட் போகாதீங்க. வெயிட் அண்ட் டேக் த ட்ரேட். ஓகே. சொன்ன லெவல்ஸில் எப்போ வருமோ அப்போ தான் உங்களுக்கு ட்ரேடோட சூட்டபிலிட்டி கிடைக்கும். ஸோ எனக்கு அப்போ தான் ட்ரேடே ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி தவறி நீங்கள் எடுத்துடாதீங்க. ஸோ அதில் டேக் கேர். பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ப்ளீஸ் போஸ்ட் யுவர் வியூஸ் அண்ட் அனாலிசிஸ்
ஓகே. உங்களோட கமெண்ட்ஸ் நான் டெய்லி படிக்கிறேன். ஐ அம் ரிப்ளையிங் ஃபார் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஐ வில் ட்ரை அண்ட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டூ கிவ் யூ த பெஸ்ட் இன் அவர் ஆப்ஷன்ஸ் எஸ்பெஷலி வித் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ உங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ப்ளீஸ் போஸ்ட் திஸ் சேம் வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கேம்பிளிங் நினைக்கிறவங்களுக்கு இது கேம்பிளிங்காக தான் தெரியும். மார்க்கெட்டை ஒரு சயின்ஸ் அப்படின்ற ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஐ ஆம் ஆஃப் தட் பர்சன். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ரெஸ்ட் இஸ் அப் டு யூ. ஸோ நீங்கள் இதை எப்படி எடுக்கணும்னு ப்ளீஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட். I request all to post your comments. Okay. So otherwise, take care. Bye bye and happy training. See you soon tomorrow with a new analysis. Till then, bye from a professor. Bye bye. Have a good day and good night.